நாகர்கோவில் வடக்கு கோணத்தில் உள்ள அனந்தகுளத்தில் தூர் வாராமலேயே தூர் வாரியதாக பொய்க்கணக்கு எழுதி அரசு பணம் 6,32,195 ரூபாயை கையாடல் செய்ததாக பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் மரிய அலோசியஸ், உதவி பொறியாளர் சுப்பிரமணிய பிள்ளை மற்றும் கான்ட்ராக்டர் ராஜகோபால் ஆகியோர் மீது நாகர்கோவில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் கடந்த 2005ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் நாகர்கோவில் முதன்மை குற்றவியல் நடுவர் மற்றும் தனி நீதிபதி முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் 3 நபர்களுக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து கடந்த 2015ஆம் ஆண்டு தீர்ப்பு கூறப்பட்டது. தண்டனையை எதிர்த்து 3 பேரும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்தனர். 3 பேருக்கான தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. பொறியாளர்கள் 2 பேரும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். 3வது எதிரியான நாகர்கோவில் குஞ்சன்விளை பகுதியைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரர் ராஜகோபால் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யாமல் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். தலைமறைவான அவரை நாகர்கோவில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் வலைவீசி தேடி வந்த நிலையில் ராஜகோபால் அவ்வப்போது நாகர்கோவில் NGO காலனிக்கு வந்து போவது தெரிய வந்தது. அவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். நேற்று காலையில் நாகர்கோவில் NGO காலனிக்கு வந்த ராஜகோபாலை DSP ஹெக்டர் தர்மராஜ், இன்ஸ்பெக்டர் சிவசங்கரி மற்றும் SI-க்கள் முருகன், ஸ்ரீகுமார் மற்றும் காவலர்கள் சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் அவரை நாகர்கோவில் முதன்மை குற்றவியல் நடுவர் மற்றும் தனி நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குளத்தை தூர்வாரியதில் ஊழல் செய்த வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற அரசு ஒப்பந்ததாரர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாமல் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்த சம்பவம் நாகர்கோவில் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.